இப்ப நான் ஸ்டேஷன் போறேன் பிரதர். ஸ்டேஷன்ல போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஸ்டேஷன்ல யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. தாவேக்கான்னு எப்படி பிரதர் நீங்க போடுவீங்க? பேனர் ப்ரூஃப் அனுப்பிச்சிருக்காங்க பிரதர் எல்லாரும். நான் வந்து ஏன் இல்ல மோடியும் நானும் ஒண்ணா இருக்க மாதிரி போட்டா மோடியோட க்ளோஸ் பண்ணி போட்டுவீங்களா நீங்க? ஒரு நியூஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்கணும் பிரதர். சார் நான் மட்டும் போடல சார், எல்லாருமே போட்டுருக்காங்க. எல்லாருமே இல்ல, ஃபர்ஸ்ட் உங்க சேனல்ல தான் வந்தது. மத்த எல்லா உங்க சேனல்ல தான் வந்தது. ஒரு நியூஸ் போறதுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்களா இல்லையான்னு நீங்க கேட்டுக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்களா என்ன செய்யறாங்கன்னா ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அந்த நெட்வொர்க்குள்ள என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அது தாவேகா நிர்வாகி அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. போட்ட பிறகு ஒரு 10 நியூஸ் மீடியால அதை போட்ட உடனே எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஆமா இல்ல இது உண்மை செய்தி தானே அப்படின்னு சொல்லி 10 நியூஸ் கார்டையும் அதை போட்டுட்டு அதுக்கான ப்ரூஃப் என்ன தருவாங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி சின்ன ஒரு ஃபிளெக்ஸ் போர்டோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு துண்டு பிரச்சாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து காண்பிப்பாங்க. அப்போ இந்த பக்கமா தாவேகாவை சார்ந்த ஒரு போன் பண்ணி கேட்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் நானும் ட்ரம்ப் அவர்களும் நானும் மோடி அவர்களும் நானும் உதயநிதி அவர்களும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஏல போட்டு ஒரு இமேஜ் எடுத்து இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்கொள்வீர்களா? அப்ப எந்த அடிப்படையில நீங்க இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டா இல்ல ஸ்டேஷன்ல இருந்து தந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஸ்டேஷனுக்கு? நாங்க போறோம் அந்த ஸ்டேஷனுக்கே போறோம். எந்த இன்ஸ்பெக்டர் தந்தாரு, யார் கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது நீங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு கலைஞர் டிவியை சார்ந்தவங்க. எதுக்குப்பா இந்த குழப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் மக்களை குழப்பலாம், ஆனா எப்போதுமே மக்களை குழப்பிக்கொண்டே இருந்தால்தான் என்னுடைய அரசியல் ஓடும். இதுதான் எங்களுடைய அரசியல் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா மக்கள் அதை வெறுப்பாதான் பார்ப்பாங்க. ஏன்னா உண்மை வெளியில வருது பாருங்க. உண்மை வெளியில வந்துச்சுன்னா சொல்றதுக்கு ஒரு 10 பேர் இருக்கும்ல, அட்லீஸ்ட் நாங்க 2-3 பேராவது இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உண்மையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள்ல. அப்ப புரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க குழப்பினதை விட அந்த புரிதல் உங்களை வெறுக்க வைக்கும். நீங்க குழப்பும் போது கூட அங்கிட்டா இங்கிட்டா அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் இருப்பாங்க. ஆனா ஒரு புரிதல் வருது வித் ப்ரூஃபுடன் நம்ம அதை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லும் போது ஆமா இல்ல இவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பண்றாங்க இனி எப்படி இவங்களை நம்புறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாட் வரும். அந்த தாட் என்ன செய்யும்னா அடுத்ததா இவங்க போடக்கூடிய செய்தியையும் இல்ல இவங்க சொல்லக்கூடிய உண்மைகளையும் அது உண்மையாகவே இருந்தாலும் அதை நம்ப மறுத்துருவாங்க. அதனால நீங்களே உங்களுடைய தரத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள்.